உலகத்திலே வாழ்கிற தங்களுடைய பிறந்த நாளாக கொண்டாடி வருகிற காட்சியை இந்தியாவில் எந்த தலைவருக்கும் இல்லாத அளவிற்கு உலகத்திலே வாழுகிற தமிழர்கள் இந்த தேர்தல் களத்திலே வருகை தந்து வாக்கில் அளித்துவிட்டு சென்றிருக்கிற ஒரு வரலாறு. 4 லட்சம் பேர்கள் இங்கே வெளிநாடுகளில் இருந்து வருகை தந்து வாக்களை அளித்து சென்றிருக்கிறார். இன்று உலக புகழ்பெற்ற தலைவராக தமிழர்களால் ஏற்றுக்கொள்கிற தலைவராக நம்முடைய தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் தமிழக முதல்வர் அவருடைய பிறந்த நாள் நிகழ்ச்சி என்பது குழந்தைகளுக்கு இன்று பிறந்திருக்கிற குழந்தைகளுக்கும் தங்க மோதிரம் அணிகின்ற நிகழ்வு இங்கே நடைபெற்றிருக்கிறது. அதில் பணியாற்றுகிற பணியாளர்களாக இருக்கின்ற பெண்களுக்கு சீருடைகள் வழங்குகிற திட்டம், ஆட்டோ ஓட்டுநருக்கு சீருடை வழங்குகிற திட்டம் போன்ற பல்வேறு நிகழ்வுகள் நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களும் நம்முடைய மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் அவர்களும் நம்முடைய திரைப்பட துறையினுடைய இயக்குனர் உதயகுமார் அவர்களும் காங்கிரஸ் பேர் இயக்கத்துடைய நம்மோடு இணைந்திருக்கிற அண்ணன் செல்வம் அவர்களும் சிவகுமார் அவர்களும் ஆற்றமிக்க கழகத்தின் மாவட்ட செயலாளர் அவர்களும் நிர்வாகிகளும் இங்கே கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியிலே தலைவருடைய பிறந்த நாளை எழுச்சியோடு சென்னை மாநகரம் முழுவதும் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நிகழ்ச்சியில் நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய நிகழ்ச்சி என்பது எதிர்காலத்தில் தமிழ்நாட்டை வாழுகிற அத்தனை பேரும் இன்புற்று மாற சிறந்த முறையில் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற கொள்கை தலைவருடைய தத்துவங்களை நிறைவேற்றுகிற தலைவராக சட்டமன்றம் முதலே தான் அடியெடுத்து வைத்த காலத்தில் பிறந்த நாள் கொண்டாடுகிற ஒரு தலைவராக தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் தமிழக முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு வருகின்ற எல்லோருடைய வாழ்த்துக்களை பெற்றிருக்கிறார்கள். அதை நாடு வாழ்த்திக் கொண்டிருக்கிறது. சட்டமன்றத்தில் எல்லோரும் அனைத்து கட்சியை சார்ந்த வாழ்த்தினார்கள். உலகத்திலே வாழுகிற தமிழர் அத்தனை பேரும் தங்களுடைய பிறந்த நாளாகவே இந்த விழாவை கொண்டாடி வருகிற காட்சி நமக்கு மகிழ்ச்சி அளிப்பது மட்டுமல்ல, வரலாறு படைக்கின்ற நிகழ்வாக இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொண்டேன். சட்டப்பேரவைக்கு காரசார விவாதங்கள் போயிடுச்சு. எதிர்கட்சியினர் ஒரு குற்றச்சாட்டுகிறாங்க, நீங்க பேசுறதுக்கு வாய்ப்புகள் தரல, சேகர் பாபுக்கு வாய்ப்புகள் மறுக்கிறது. இதுவரையிலும் எல்லோரும் எல்லாம் பேசுவதற்கு பேசி முடித்ததற்கு பிறகுதான் நாங்கள்லாம் பதில் சொன்னோமே தவிர, திராவிட முன்னேற்ற கழகத்தை போல ஒரு வார்த்தை சொன்ன உடனே எழுந்த அமைச்சர் பதில் சொல்லுகிற காலம் ஒரு காலம் முழுமையாக அவர்கள் பேசி உரைக்கு பிறகு பதில் சொல்லுகிற காலம் தான் இப்போது மாறி இருக்கிறது. அதைத்தான் நம்முடைய முதலமைச்சர் விரும்புகிறார். அவர் எல்லோரும் சொல்லட்டும், அதற்கான பதிலை நீங்கள் தயாராக வைத்துக் கொள்ளுங்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கு முன்னாலே சட்டமன்ற தொடர் நீங்கள் பார்த்திருக்க கூடும். நாங்கள் பேசிய உடனேயே அடிக்கடி குறுக்கீடுகள் வருவதை 4 அமைச்சர்கள் 5 அமைச்சர்கள் 8 அமைச்சர்கள் என்று கூட குறுக்கீடுகள் வந்திருக்கிறது. இதையெல்லாம் நீங்கள் கண்கூடாக பார்த்திருக்கிறீர்கள். சட்ட ஒழுங்கு பிரச்சனையை பொறுத்தவரை சரி செய்து கொண்டுதான் இருக்கிறோம். அதற்கான புள்ளி விவரங்களை இன்றைக்கு சட்டமன்றத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் என்னென்ன நிலைகள் ஏற்பட்டிருக்கிறது என்பதை புள்ளி விவரமாக எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் சட்ட ஒழுங்கை பொறுத்தவரையிலும் இன்று அதை முழுமையாக நம்முடைய முதலமைச்சர் நாளை பதில் சொல்ல இருக்கிறார். அம்மோனியா வாயுவினால பாதிக்கப்பட்டு இறந்தவர்களுக்கு இழப்பீடு தொகை கொடுக்கிறோம். பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு தொகை எதுவும் அறிவிக்கப்படல, அவங்களுக்கு எதுவும் கொடுத்திருக்கிறோமா? இதை பொறுத்தவரையும் முதல்வர்தான் முடிவு செய்ய வேண்டும். வடமாநில தொழிலாளர் என்றதுனால அவங்களுக்கு ஏதாவது வெத்தனை போக்கு கையாளப்படுது? இல்ல வெத்தனை போக்கல்ல,
தொழிலாளர் நலத்துறையின் மூலமாக அவர்களுக்கு என்னென்ன வழங்க வேண்டுமோ அந்த பணிகளை தொழிலாளர் நலத்துறை மற்றும் சுற்றுச்சூழல் துறை, பொல்யூஷன் கண்ட்ரோல் போன்ற துறைகள் அனைத்தும் ஒருங்கிணைந்து அந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறார். பல பகுதியில் பணி செய்து கொண்டிருக்கிறார். குறிப்பிட்ட எங்களிடத்தில் சொல்ல புள்ளிவிவரம் எனக்கு இல்லை. இந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் எப்போது டிவிக்கு இணைகிறார்? அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் எப்போது டிவிக்கு இணைய போறாரு? ஏன்னா சொல்லிட்டே இருக்காங்க டிவிக்கு ஒரு இணைய போறாரு, அங்க பதவி ராஜினாமா பண்றது, எப்போ இணைய போறாரு? பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும். தேங்க்யூ சார்.